அவர்கள் சமஸ்கிருதத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால், அமித்ஷாவின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை, மோடியின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை. மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பனர்களுக்கான எடுபிடிகள், வேலையாட்கள், சேவையாட்கள். அவர்களுக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், அவர்களுக்காகத்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அதிகாரத்தை வென்றெடுக்க துடிக்கிறார்கள். அவர்கள் என்றால் யார்? அவர்கள் RSS காரர்கள். RSS இயக்கம் என்பது அகில இந்திய பிராமணர் சங்கம். அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். இன்றைக்கு அதை இந்துக்களின் சங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அஜெண்டாவில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தலைமுறையில் இருந்து தமிழ் பேசக்கூடியவர்களிடம் இந்தியை கட்டாயப்படுத்தி கற்பிப்பதன் மூலம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னால், 50 ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டை சார்ந்த அனைவருமே இந்தியை பேசவும் கற்கவும் எழுதவும் வளர்ந்து விடுவார்கள். பிறகு அவங்களுக்கு ஈஸி, ரொம்ப எளிது இந்த மக்களை ஏய்ப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு, வீழ்த்துவதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு, ஆளுமை செய்வதற்கு, ஆதிக்கம் செய்வதற்கு மிக எளிது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். நாம் எல்லோரும் இந்தி தெரிந்து பேசக்கூடியவர்களாக ஆகியிருந்தால் மோடி வித்தை இங்கே எடுபட்டிருக்கும். தமிழ்நாட்டிலும் அவர்கள் எளிதாக காலூன்றி இருப்பார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் மோடி வித்தை எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலே உயிர் துறந்த மொழி போராளிகளின் தியாகம் தான் காரணம்.